இன்றைய முக்கிய நிகழ்வுகள். காரைக்காலில் பழைய மரகுடோனில் பயங்கர தீ விபத்து. தீயை கட்டுப்படுத்த தீயணைப்பு வீரர்கள் தீவிரம். குதிரை பேர அரசியலில் தாவேக சிறப்பாக செயல்படுகிறது. பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் பேட்டி. மேகதாது அணை கட்ட ஒரு செங்கல்லை கூட எடுத்து வைக்க விடக்கூடாது. சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா அன்புமணி பேட்டி. குதிரை பேர அரசியலில் தமிழக வெற்றிக் கழக அரசு சிறப்பாக செயல்படுகிறது. இன்றும் பாஜக ஆளும் மாநிலங்களிலும் ஆளுநர்கள் ஆய்வு நடத்துவதாக பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் டாக்டர் சியாமா பிரசாத் முகர்ஜியின் பிறந்தநாளை முன்னிட்டு பாஜக தலைமை அலுவலகத்தில் அவரது உருவப்படத்திற்கு தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதுச்சேரி அரசியல் நிலவரம், மேகதாது அணை விவகாரம், ஆளுநரின் ஆய்வு, தமிழக அரசின் செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரச்சினைகள் குறித்து கருத்து தெரிவித்தார். புதுச்சேரியில் தேர்தல் முடிவுகள் வெளியாகி 60 நாட்கள் கடந்தும் அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் முழுமையாக ஒதுக்கப்படாதது உண்மைதான் என குறிப்பிட்ட வானதி சீனிவாசன் இதுகுறித்து கூட்டணி கட்சி தலைவர்கள் தொடர்ந்து பேசி வருவதாகவும் இறுதி முடிவை முதலமைச்சரே எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் திமுக ஆட்சி காலத்தில் பெண்களுக்கு எதிரான குற்ற செயல்கள் அதிகமாக இருந்ததாக குற்றம் சாட்டிய அவர் தற்போது தமிழக வெற்றிக் கழக ஆட்சியிலும் அதே நிலை தொடர்வதாக விமர்சித்தார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் எவ்விதமான மாற்றமும் ஏற்படவில்லை என்றும், தூய சக்தி, சிங்கப்பெண் போன்ற பெயர்களும் முழக்கங்களும் மட்டுமே உள்ளன. ஆனால் பெண்கள் பாதுகாப்பாக உணரும் சூழல் உருவாகவில்லை என்றும் கூறினார். காவல்துறையினரின் சீருடையில் மாற்றம் செய்வது மட்டுமே போதாது, பெண்களின் பாதுகாப்பில் உண்மையான மாற்றம் ஏற்பட வேண்டும் என வலியுறுத்தினார். அரசியல் கட்சிகளில் நிலவும் குழப்பங்களை பயன்படுத்தி சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கும் முயற்சிகள் நடைபெற்றுவதாகவும், குறுகிய காலத்திலேயே சில எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைக்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். குதிரை பேர அரசியலில் தமிழக வெற்றிக் கழக அரசு சிறப்பாக செயல்படுகிறது என்று விமர்சித்தார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக பேசிய அவர் எந்த சூழ்நிலையிலும் தமிழ்நாட்டின் நீர் வழங்கல் உரிமைகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் பாஜக உறுதியாக இருப்பதாக தெரிவித்தார். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மதிக்க வேண்டும் என்றும், காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட வேண்டும் என்பது கர்நாடக பாஜகவின் நிலைப்பாடாக இருந்தாலும் அதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பாஜக கடுமையாக எதிர்க்கும் என்றும் கூறினார். கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமாரின் செயல்பாடுகள் மீது மக்கள் அதிருப்தியில் இருப்பதாகவும், அந்த அதிருப்தியை திசை திருப்பும் முயற்சியாகவே மேகதாது விவகாரம் கையில் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ஆளுநர்கள் மேற்கொள்ளும் ஆய்வுகள் குறித்து எழுந்துள்ள விமர்சனங்களுக்கு பதிலளித்த அவர் மக்களுக்கு பிரச்சினைகள் ஏற்பட்டால் அவற்றை ஆய்வு செய்யும் அதிகாரம் ஆளுநருக்கு சட்டப்படி இருப்பதாக கூறினார். அரசின் செயல்பாடுகள் குறித்து கேள்வி எழுப்பும் உரிமையும் ஆளுநருக்கு உள்ளது என்றார். வைகை நதி தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவின் முக்கியமான நதிகளில் ஒன்றாகும் என்றும், பழமையான நகரமான மதுரையின் வாழ்வாதாரத்துடன் தொடர்புடைய அந்த நதியின் தற்போதைய நிலை கவலைக்குரியதாக இருப்பதால் ஆளுநர் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். ஆய்வு மேற்கொள்வது வேறு, நிதி ஒதுக்குவது வேறு என்றும், பாஜக ஆளும் மாநிலங்களிலும் ஆளுநர்கள் தொடர்ந்து மாவட்ட வாரியாக ஆய்வுகளை நடத்தி வருவதாக குறிப்பிட்டார். தற்போது துணை குடியரசுத் தலைவராக உள்ள சி.பி. ராதாகிருஷ்ணன் ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக இருந்தபோது அனைத்து மாவட்டங்களிலும் ஆய்வு நடத்தியதை உதாரணமாக சுட்டிக்காட்டினார். அரசு திட்டங்களுக்கு தொடர்ந்து புதிய பெயர்கள் சூட்டப்படுவது, கல்வெட்டுகள் அகற்றப்படுவது மற்றும் பெயர் மாற்றங்கள் மேற்கொள்ளப்படுவது கடந்த ஆட்சியிலும் நடந்தது, தற்போதும் தொடர்கிறது என்று அவர் விமர்சித்தார். மாற்றம் என கூறப்பட்டாலும் நடைமுறையில் எந்த அடிப்படையான மாற்றமும் நிகழவில்லை என்றார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்துள்ள நிலையில் எரிபொருள் விலை குறைப்பு குறித்து எந்த கேள்விக்கு பதிலளித்த அவர், கடந்த காலத்தில் கச்சா எண்ணெய் விலை பல மடங்கு உயர்ந்தபோதும் மக்களுக்கு பெரிய அளவில் சுமை ஏற்படாத வகையில் மத்திய அரசு நடவடிக்கை எடுத்ததாக கூறினார். போர் சூழல்களின் போது எண்ணெய் விலை மிகவும் அதிகரித்திருந்தாலும் அதனை முழுமையாக மக்களிடம் சுமத்தாமல் அரசு நஷ்டத்தை ஏற்று எரிபொருள் விநியோகம் செய்ததாகவும், தற்போது ஏற்பட்டுள்ள நிலைமைகளின் அடிப்படையில் இந்த இழப்புகளை ஈடுகட்டும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் விளக்கம் அளித்தார். பாஜகவிலிருந்து சிலர் விலகி செல்வது குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் அளித்த அவர், அண்ணாமலை முன்பு கட்சியில் இருந்தார், தற்போது
தற்போது இல்லை என்றாலும் பாஜகவை பொறுத்தவரை பலர் கட்சியில் சேர்வதும் விலகுவதும் இயல்பான அரசியல் நிகழ்வுகள் என்றும் இதனால் கட்சிக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது என்றும் தெரிவித்தார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் குறித்து கருத்து தெரிவித்த அவர், திரைப்படங்களில் வருவது போன்ற வசனங்களை மட்டுமே பேசுகிறார், ஆனால் நடைமுறையில் எந்த மாற்றமும் ஏற்படுத்தப்படவில்லை என்று விமர்சித்தார். மேலும் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் நேரடியாக பணம் பெற்றுக்கொண்டு வழக்கறிஞர் நியமனங்களில் தலையிடுவதாகவும், அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் கையூட்டு பெறப்படுவதாகவும், வழக்கறிஞர் என்ற முறையில் தான் இதனை கூறுவதாகவும் வானதி சீனிவாசன் குற்றம் சாட்டினார். மேகதாது அணை கட்டுவதற்கு ஒரு செங்கல்லை கூட எடுத்து வைக்க நாம் அனுமதிக்க கூடாது என்றும், மேகதாது குறுக்கே கர்நாடகா அணை கட்டும் பட்சத்தில் தமிழ்நாடு மக்கள் வஞ்சிக்கப்படுவார்கள் என சௌமியா அன்புமணி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அருகே தவளக்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் ரோட்டரி சங்கம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தருமபுரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் பசுமை தாயகம் அமைப்பின் தலைவருமான சௌமியா அன்புமணி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பல்வேறு தரப்பு மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த சௌமியா அன்புமணி கூறியதாவது, கரம் கோர்ப்போம் காவிரி காப்போம் என்ற தலைப்பில் பிலிகுண்டுலுவில் இருந்து பூம்புகார் வரை அன்புமணி ராமதாஸ் நடைப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 12ஆம் தேதி குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணை திறக்கப்படும். ஆனால் இந்த ஆண்டு மேட்டூர் அணை திறக்கப்படாத நிலை ஏற்பட்டுள்ளது. பொதுவாக இந்த காலகட்டத்தில் மேட்டூர் அணையில் குறைந்தபட்சம் 80 TMC அளவுக்கு தண்ணீர் இருக்கும். தற்போது 40 TMCக்கும் குறைவாக இருப்பதால் விவசாயத்திற்காக தண்ணீரை திறக்க முடியாத சூழல் உள்ளது. இந்த தண்ணீரில் உள்ள ஒரு பகுதி விவசாயத்திற்கும், மீதமுள்ள தண்ணீர் குடிநீர் தேவைக்காகவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. கர்நாடகாவில் ஏற்கனவே 4 அணைகள் கட்டப்பட்டுள்ளதால் தமிழகத்திற்கு காவிரி நீர் வருவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. மேகதாது அணை கட்டப்பட்டால் தற்போது தமிழகத்திற்கு கிடைத்து வரும் தண்ணீரும் கிடைக்காத நிலை உருவாகும். ஏற்கனவே கர்நாடகாவில் கட்டப்பட்டுள்ள அணைகள் மூலம் சுமார் 119 TMC அளவுக்கு தண்ணீரை சேமிக்க முடிகிறது. காவிரி ஆற்றின் குறுக்கே கர்நாடகா புதிய அணை கட்டக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் கூறிய பிறகும் அது குறித்து விவாதிக்க ஆணையம் அமைப்பதன் அவசியம் என்ன என்பதே எங்களது கேள்வி. மேகதாது அணை கட்டுவதற்கு ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்க அனுமதிக்க கூடாது என்றார். நெடுங்காடு அருகே பயங்கர தீ விபத்து. பழைய இரும்பு மற்றும் மர குடோன்கள் எரிந்து சேதம். தீயை அணைக்கும் பணியில் பல்வேறு தீயணைப்பு படையினர் தீவிரம். காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு தொகுதிக்கு உட்பட்ட மேலகாசக்குடி பகுதியில் வயல்வெளியில் கொளுத்தப்பட்ட விவசாய கழிவுகளால் ஏற்பட்ட தீ பல்வேறு வயல்களில் வேகமாக பரவியது. பலத்த காற்று வீசியதால் தீ அருகில் உள்ள அம்பேத்கர் நகர் பகுதியில் பரவி அங்கிருந்த பழைய இரும்பு பொருட்கள் வைக்கப்பட்டிருந்த குடோன் மற்றும் மரக்கடை குடோனையும் தீக்கிரையாக்கியது. இதனால் அப்பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்து புகை மண்டலமாக காட்சியளித்தது. தீயின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள 2 தீயணைப்பு நிலையங்களில் இருந்து தீயணைப்பு வாகனங்கள் விரைந்து வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டன. மேலும் ONGC மற்றும் காரைக்கால் துறைமுகத்தின் அதிநவீன தீயணைப்பு வாகனங்களும் மீட்பு பணியில் இணைந்தன. இருப்பினும் தீயின் வீரியம் அதிகமாக இருந்ததால் தமிழகத்திலிருந்தும் கூடுதல் தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு தீயை கட்டுப்படுத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. தீ விபத்து நடைபெற்ற இடத்தை புதுச்சேரி அமைச்சர் GNS ராஜசேகரன், நெடுங்காடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன், துணை மாவட்ட ஆட்சியர் பாலு, மண்டல காவல் கண்காணிப்பாளர் சுபம் சுந்தர் கோஷ் மற்றும் பழனிவேலு ஆகியோர் நேரில் பார்வையிட்டு தீயை கட்டுப்படுத்தும் மற்றும் மீட்பு பணிகளை விரைவுபடுத்த அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டனர். மேலும் தீ விபத்து காரணமாக ஏற்பட்ட அடர்ந்த புகை மற்றும் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நெடுங்காடு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பள்ளிகளுக்கு மதியத்திற்கு பிறகு விடுமுறை அளிக்க அமைச்சர் GNS ராஜசேகரன் உத்தரவிட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். காரைக்காலில் இருந்து நெடுங்காடு வழியாக கும்பகோணம் செல்லும் வழித்தடத்தில் தீ விபத்து காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தீயை முழுமையாக கட்டுப்படுத்தும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. தீ விபத்தால் ஏற்பட்ட சேதம் குறித்த முழுமையான விவரங்கள் பின்னர் தெரியவரும். புதுச்சேரி அருகே அமைந்துள்ள பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோவிலில் வருடாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு 36 அடி உயரம் கொண்ட ஆஞ்சநேயரை தரிசனம் செய்தனர். திண்டிவனம் புதுச்சேரி நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோவிலில் கும்பாபிஷேக நாளை முன்னிட்டு வருடாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. கோவில் வளாகத்தில் அமைந்துள்ள வலம்புரி மகா கணபதி பட்டாபிஷேக ராமச்சந்திரமூர்த்தி வெங்கடாச்சலபதி அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து கோவிலின் மூலவரான 36 அடி உயர ஆஞ்சநேயருக்கு பால், பன்னீர், சந்தன அபிஷேகம் செய்யப்பட்டது. அர்ச்சகர்களால் யாகசாலையிலிருந்து புனித நீர் எடுத்து வரப்பட்டு பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது.
வருடாபிஷேக விழாவை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் மட்டுமல்லாது புதுச்சேரியிலிருந்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஆஞ்சநேயரை தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான சீனியர் ஹாக்கி போட்டியில் பெங்களூரு ரயில் சக்கர தொழிற்சாலை அணி முதலிடம் பிடித்து சாம்பியன் பட்டத்தை வென்றது. 3 நாட்கள் நடைபெற்ற போட்டியில் தமிழகம், கர்நாடகா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்கள் மற்றும் மத்திய, மாநில அரசு துறைகளைச் சேர்ந்த 22 அணிகள் 400 வீரர்கள் பங்கேற்று விளையாடினர். புதுச்சேரி மேஜர் தயான் சந்த் ஹாக்கி கிளப் சார்பில் தென்னிந்திய அளவிலான 2ஆம் ஆண்டு சீனியர் ஹாக்கி போட்டிகள் குருவிநத்தம் கவிஞர் பாரதிதாசன் அரசு உயர்நிலைப்பள்ளி மைதானத்தில் நடைபெற்றன. 3 நாட்கள் நடைபெற்ற இந்த ஹாக்கி போட்டியில் தமிழகம், கர்நாடகா, புதுச்சேரி மற்றும் மத்திய, மாநில அரசு துறைகளில் இருந்து 22 அணிகளைச் சேர்ந்த சுமார் 400 வீரர்கள் களமிறங்கி தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். போட்டிகள் அனைத்தும் நாக் அவுட் முறையில் நடத்தப்பட்டன. இறுதிப் போட்டியின் முடிவில் பெங்களூரு ரயில் சக்கர தொழிற்சாலை அணி முதலிடம் பிடித்து சாம்பியன் பட்டத்தை வென்றது. தமிழக காவல்துறை அணி 2வது இடத்தையும், தமிழக வருமான வரித்துறை அணி 3வது இடத்தையும் பிடித்தன. குருவிநத்தம் மேஜர் தயான் சந்த் ஹாக்கி கிளப் அணி 4வது இடத்தையும், புதுச்சேரி காவல்துறை அணி 5வது இடத்தையும் பிடித்தன. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் முதலிடம் பிடித்த அணிக்கு ரூபாய் 50,000 ரொக்கப்பரிசும் கோப்பையும், 2வது இடம் பிடித்த அணிக்கு ரூபாய் 30,000 ரொக்கப்பரிசும் கோப்பையும், 3வது இடம் பிடித்த அணிக்கு 20,000 ரூபாய் ரொக்கப்பரிசும் கோப்பையும் வழங்கப்பட்டன. வெற்றி பெற்ற அணிகளுக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பரிசுகள் மற்றும் கோப்பைகளை வழங்கி பாராட்டு தெரிவித்தார். மேலும் இந்த போட்டியில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டு தேசிய அளவிலான போட்டிகளில் விளையாடுவதற்கான வாய்ப்பை பெற்றுள்ளதாக போட்டி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். புதுச்சேரியில் BNI பூஞ்சூர் புதிய வரலாறு. 450 வாரங்களை கடந்து 100க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களுடன் முதல் டைமண்ட் சாப்டர். புதுச்சேரியில் செயல்பட்டு வரும் BNI பூஞ்சூர் சாப்டர் தனது 450வது வார வணிக கூட்டத்தை சிறப்பாக கொண்டாடியதுடன் 100க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்ட டைமண்ட் சாப்டர் என்ற புதிய மைல்கல்லை எட்டி புதுச்சேரி BNI வரலாற்றில் புதிய சாதனையை படைத்துள்ளது. இந்த வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வில் BNI பாண்டிச்சேரி மாநிலத்தின் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் இளங்கோ செந்தாமரை கண்ணன் கலந்து கொண்டு உறுப்பினர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து சாப்டர் உறுப்பினர்களுடன் இணைந்து கேக் வெட்டி இந்த சாதனையை கொண்டாடினார். மேலும் ஒரே நாளில் 12 புதிய உறுப்பினர்கள் இணைந்ததன் மூலம் BNI பூஞ்சூர் 100 உறுப்பினர்களை கொண்ட கடந்த செஞ்சுரியன் சாப்டர் என்ற பெருமையையும் பெற்றது. இதன் மூலம் புதுச்சேரியின் முதல் டைமண்ட் சாப்டர் என்ற அங்கீகாரத்தையும் அதிகாரப்பூர்வமாக பெற்றுள்ளது. தற்போதைய நிர்வாக குழுவில் தலைவர் விக்னேஷ் கணேசன், துணைத் தலைவர் முத்துலட்சுமி, செயலாளர் கார்த்திக் ஆகியோர் சிறப்பான குழுப்பணியுடன் சாப்டரை வழிநடத்தி இந்த வரலாற்று சாதனையை நிகழ்த்தியுள்ளனர். இந்த வெற்றி தற்போதைய நிர்வாக குழுவின் முயற்சியால் மட்டும் உருவானதல்ல. கடந்த 450 வாரங்களாக சாப்டரை வழிநடத்திய அனைத்து முன்னாள் தலைவர்கள், நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் வழங்கிய அர்ப்பணிப்பு, ஒற்றுமை, பரஸ்பர ஒத்துழைப்பு மற்றும் தொடர்ச்சியான பங்களிப்பின் விளைவாக இந்த உயரிய சாதனை சாத்தியமாகியுள்ளது. கிவர்ஸ் கெயின் என்ற BNI-யின் தத்துவத்தை செயல்படுத்தி தொழில் முனைவோருக்கிடையே நம்பிக்கையையும் வலுவான தொழில் தொடர்புகளையும் உருவாக்கி எண்ணற்ற வணிக வாய்ப்புகளை ஏற்படுத்தி வரும் BNI பூஞ்சூர் சாப்டர் இனி மேலும் பல சாதனைகளை நோக்கி பயணிக்க தயாராக இருப்பதாக உறுப்பினர்கள் உறுதியளித்தனர். நிகழ்ச்சியின் சிறப்பம்சமாக சாப்டரின் வளர்ச்சிக்கும் உறுப்பினர் சேர்க்கை, தலைமைத்துவம் மற்றும் பல்வேறு பொறுப்புகளில் சிறப்பாக செயல்பட்டு சாதனை படைத்த பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அவர்களின் அர்ப்பணிப்பு மற்றும் சேவையை பாராட்டி நடைபெற்ற இந்த கௌரவிப்பு விழா நிகழ்ச்சிக்கு மேலும் சிறப்பு சேர்த்தது. 450 வாரங்கள், 100க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள், முதல் டைமண்ட் சாப்டர். புதுச்சேரி BNI வரலாற்றில் BNI பூஞ்சூர் சாப்டர் பதித்திருக்கும் இந்த மைல்கல் தொழில் முனைவோர் உலகிற்கு ஒரு முன்னுதாரணமாக அமைந்துள்ளது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. வறுமை கல்வியை முடக்கலாம், ஆனால் விடாமுயற்சியை அல்ல. நீட் தேர்வில் சாதனை படைத்தும் போதிய பொருளாதார வசதி இல்லாததால் மருத்துவக் கல்லூரியில் சேர முடியாமல் தவித்தார்கள் புதுச்சேரி கோர்க்காடு பழங்குடியின மாணவி சித்ரா மற்றும் கரிக்கலாம்பாக்கம் மாணவர் ராஜகுரு ஆகியோரின் சூழ்நிலையை அறிந்த காரணமே மாணவியின் இல்லத்திற்கே நேரில் சென்ற
லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் கல்லூரி படிப்பிற்காக ரூபாய் 1.50 லட்சத்திற்கான காசோலையை வழங்கினார். பொருளாதார சுமையை குறித்து எந்தவித கவலையும் கொள்ளாமல் நன்றாக படித்து மருத்துவர் ஆக வேண்டும் என உறுதி வாழ்த்து கூறினார். ஆச்சாரியா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 14வது பட்டமளிப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. ஆச்சாரியா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் 14வது பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் புதுவை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் பேராசிரியர் பிரகாஷ் பாபு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு 800க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியருக்கு பட்டங்களை வழங்கி சிறப்புரையாற்றினார். விழாவிற்கு ஆச்சாரியா கல்விக் குழுமத்தின் மேலாண் இயக்குநர் முனைவர் அரவிந்தன் தலைமை வகித்து பட்டமளிப்பு விழாவை துவக்கி வைத்தார். கல்லூரி முதல்வர் முனைவர் உஷாதேவி வரவேற்புரையாற்றினார். துணைவேந்தர் தனது உரையில் மாணவர்கள் சமூக பொறுப்புணர்வுடனும் உயர்ந்த நெறிமுறைகளுடனும் செயல்பட்டு தங்களது கல்வியை சமூக முன்னேற்றத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்றும் வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் தொடர்ந்து முன்னேறி சிறந்து விளங்க வேண்டும் என்றும் வாழ்த்தினார். 2021, 2022, 2023 மற்றும் 2024ஆம் ஆண்டுகளில் இளங்கலை மற்றும் முதுகலை பட்டப்படிப்புகளை நிறைவு செய்த மாணவ மாணவியர் இவ்விழாவில் தங்களது பட்டங்களை பெற்றுக் கொண்டனர். மேலும் இந்திய தொழிற்சாலைகளின் கூட்டமைப்பின் தலைவர் நடராஜன் மற்றும் யுனைடெட் பிளாஸ்ட் 2 காம்போனன்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் தலைவர் ஜெகதீசன் ஆகியோர் கௌரவ விருந்தினர்களாக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி வாழ்த்துரை வழங்கினர். பாஜக ஸ்தாபகர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது ஜெயந்தி. அமைச்சர் GNS ராஜசேகரன் மலர் தூவி மரியாதை. பாரதிய ஜனதா கட்சியின் ஸ்தாபகரும் சிறந்த கல்வியாளரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது ஜெயந்தி விழா இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட பாஜக சார்பில் திருநள்ளாற்றில் உள்ள புதுச்சேரி அமைச்சர் GNS ராஜசேகரன் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் திருவுருவப் படத்திற்கு அமைச்சர் GNS ராஜசேகரன் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டு டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் தேசப்பணி மற்றும் நாட்டின் ஒற்றுமைக்காக அவர் ஆற்றிய பங்களிப்புகள் நினைவு கூறப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் பாஜக தொகுதி தலைவர் பாலமுருகன், தொகுதி இளைஞர் அணி தலைவர் பன்னீர்செல்வம், கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டு டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். கடுமையான கோடைக்காலம் மற்றும் சுட்டெரிக்கும் வெயிலின் தாக்கத்தால் காமராஜ் நகர் தொகுதி மக்கள் எந்தவித இடையூறுமின்றி சுத்தமான குடிநீரை பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த வெயில் காலத்தில் தொகுதி மக்கள் அனைவருக்கும் பாதுகாப்பான சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் தடையின்றி கிடைக்க வேண்டும் என்பதை லட்சியமாக கொண்டு LJK தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் MLA முதற்கட்டமாக புதிய அதிநவீன RO குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை அமைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்துள்ளார். திருபுவனை தொகுதியில் 61 பயனாளிகளுக்கு வீடு கட்டும் முதல் தவணை நிதிக்கான ஆணைகளை சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற அலுவலகத்தில் குடிசை மாற்று வாரியம் சார்பில் வீடு கட்டும் பயனாளிகளுக்கு முதல் தவணை நிதியை பெறுவதற்கான ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் திருபுவனை தொகுதியைச் சேர்ந்த 61 பயனாளிகளுக்கு குடிசை மாற்று வாரியத்தின் காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டம் மற்றும் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் வீடு கட்டும் பயனாளிகளுக்கு முதல் தவணை நிதியாக தலா ரூபாய் 1 லட்சம் பெறுவதற்கான ஆணைகளை வழங்கினார். அப்போது பேசிய அவர், அரசு வழங்கும் வீடு வசதி திட்டங்களை முழுமையாக பயன்படுத்தி பயனாளிகள் தங்களது சொந்த வீட்டு கனவை விரைவில் நனவாக்கி வீடு கட்டும் பணிகளை விரைந்து நிறைவு செய்ய வேண்டும் என்று வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய இளநிலை பொறியாளர் பாஸ்கர், ஏரியா இன்ஸ்பெக்டர் வெங்கடேசன், திருபுவனை தொகுதி தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் மற்றும் பயனாளிகள் திரளாக கலந்து கொண்டனர். உருவையாறு அரசு கிளை நூலக மேம்பாட்டு பணிக்கு பூமி பூஜை MLA ரவிக்குமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உருவையாறு அரசு கிளை நூலகத்தை மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது. புதுச்சேரி பொதுப்பணித்துறையால் ரூபாய் 24,33,000 மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் நூலக மேம்பாட்டு பணிக்கான திட்டத்திற்கு அரசாணை பெறப்பட்டதை தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமியின் ஆசியுடன் பூமி பூஜை விழா நடைபெற்றது. இவ்விழாவில் வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து நூலக மேம்பாட்டு பணிகளை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயலர் டாக்டர் முத்தம்மா IAS, பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர்
பொறியாளர் வீரச்செல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்ட செயற்பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் ஸ்ரீதரன், இளநிலை பொறியாளர் சண்முகப்பிரியா, முன்னாள் சேர்மன் பாலமுருகன், அரியூர் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் கண்ணபிரான், ஏபிசி சங்கர் உள்ளிட்டோர் மற்றும் கிராம பிரமுகர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். வில்லியனூரில் பாஜக தொகுதி தலைவர் தாமரை செல்வம் தலைமையில் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. பாரதிய ஜனசங்கத்தின் நிறுவனரும் தலைசிறந்த தேசபக்தருமான டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்தநாள் பாஜகவினரால் நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. நவீன இந்தியாவின் ஒற்றுமைக்கும் தேச வளர்ச்சிக்கும் அவர் ஆற்றிய அரும்பணிகளை போற்றி பாஜக தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகின்றனர். அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அருகே டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. வில்லியனூர் பாஜக தொகுதி தலைவர் தாமரை செல்வம் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், மாவட்ட பொதுச் செயலாளர் கனகராஜன், மங்கலம் தொகுதி பொறுப்பாளர் கண்ணபிரான், வில்லியனூர் மாவட்ட துணைத் தலைவர் பாண்டுரங்கன் உட்பட ஏனைய மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். காரைக்காலில் பழைய மரகுடோனில் பயங்கர தீ விபத்து. தீயை கட்டுப்படுத்த தீயணைப்பு வீரர்கள் தீவிரம். குதிரை பேர அரசியலில் தாவேக சிறப்பாக செயல்படுகிறது. பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் பேட்டி. மேகதாது அணை கட்ட ஒரு செங்கல்லை கூட எடுத்து வைக்க விடக்கூடாது. சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா அன்புமணி பேட்டி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.